Good morning, students. Now I teach the poem My Hobby from 8th Standard English, written by Arunachalam Chandrasekharan. He is an Indian politician. He is written in this poem in 2010. இவர் வந்து ஒரு இந்திய அரசியல்வாதி. இந்த poem எப்போ வந்து ரோட் பண்ணிருக்காருன்னா 2010ல வந்து ரோட் பண்ணி முடிச்சிருக்காரு. நம்ம என்ன பண்றோம் poem போவோம். Okay, what is mean by hobby? Hobby னா என்னன்னு தெரியுமா? Okay, நானே சொல்றேன். Hobby is an activity we doing in our free time. It keep us busy. Many people choose their hobby based on their interest. Okay, hobby னா என்னது? நம்ம free timeல செய்யற ஒரு செயல் தான் என்னது ஹாபியா சொல்றாங்க. இந்த செயல் செய்யும்போது நம்ம எப்பவுமே எப்படி இருப்போம்? ரொம்ப பிஸியா இருப்போம். Many people நிறைய people எதை வச்சு அவங்களுடைய ஹாபியை சூஸ் பண்றாங்கன்னா அவங்களுடைய விருப்பம் எதுல அதிகமா இருக்கோ அதை வச்சு தான் அவங்களுடைய ஹாபியை சூஸ் பண்றாங்க. நிறைய people கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எனக்கு கார்டனிங் பிடிக்கும், நான் ஸ்விம்மிங் பண்ணுவேன், ஃபோட்டோகிராஃப் பண்ணுவேன், பெயிண்டிங் பண்ணுவேன், அதுக்கு ஸ்டாம்ப் கலெக்ஷன், இது மாதிரி மெனி ஹாபிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம யாருடைய ஹாபியை பார்க்க போகிறோம்னா ஆத்தர் இருக்கிற அருணாச்சலம் சந்திரசேகருடைய ஹாபி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மை ஹாபி ரீடிங். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய ஹாபி வந்து என்னது ரீடிங் அப்படின்றது. இப்போ நம்ம போயம் பண்ணோம். மை ஹாபி இஸ் ரீடிங். இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் near and far. It keeps my rational doors ajar. It teaches me to cackle and cry without wings. It lets me fly. I wish if all the children could read in constructing a vigorous society, then we shall succeed. My hobby is reading. It helps me in thought breeding. It takes me to places near and far. It keeps my rational doors ajar. It teaches me to cackle and cry without wings. It lets me fly. I wish if all the children could read in constructing a vigorous society, then we shall succeed. Okay, இப்போ நம்ம போயமுடைய explanation பார்ப்போம். ஓகேவா? Underline the word breeding.